Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் GR Success STSல +2 இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது? கரெக்டாக ரொம்ப எளிமையாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே 1 மார்க்லாம் எப்படி எழுதுனீங்க, 2 மார்க் எப்படி ப்ரெசென்ட் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ்க்கு இது வந்து இங்கிலீஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய மேத்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் GR Success STSல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STS. இதில் இருக்கிற கீ ஆன்சர் எல்லாமே வந்து 1080Q தான். 1080Q that means வந்து பார்த்தா வித்தியாச விடைகள் தான். ஸோ இது மேக்ஸிமம் சரியாக இருக்கும், செக் பண்ணிக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபவுண்ட், தட் மீன்ஸ் வந்து பார்த்தா வெரி கிரேட், தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இதெல்லாம் புக் பேக்கில் தான் கேட்டிருந்தாங்க. ஸ்டிமுலேட்டர், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபைட், ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஏன்னா இது இதோட பார்த்தீங்கன்னா சஃபரிங் சொல்லும் போது ஸ்னானிம்ஸ் கன்சில் வந்து இதில் வந்து இதில் கம்பேர் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்றுக்கு வந்து ஃபாரின். எயித் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டர், தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் எ நவுன். நைன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே, கிராண்ட் ஃபினாலே கம்பேர் ஆப்ஷன் டி. டென்த் ஒன்றுக்கு வந்து செட் ஆஃப், ஆஃப்டர் எ லாங் பிரேக் த பிகின் டு டேஷ் டுவார்ட்ஸ் த டெஸ்டினேஷன் செட் ஆஃப். நெக்ஸ்ட் ஜெயில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி, ஆப்ஷன் டி. சம்டைம்ஸ் ஏவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏவும் ஒருவேளை நமக்கு வந்து கேன்சர் வரதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து ப்ரிசன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்னா கேண்டிஸ், தட் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். 13th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்றது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஸ்மோக் தான் ஃபாக், ஆப்ஷன் சி. தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா பிளண்டட் வில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, டு வெயிட் ஃபார் எ சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர். ஸோ ஓவராலாக 15 ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் 16th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கேட்டிருக்காங்க, ப்ரிப்போஸ் வாஸ் எ பாப்புலர் அமாங். அதுக்கு டிஎன்பிஎஸ்சி நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருந்தோம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஃபெயில் டு ஹார்னஸ் த ரெயின் வாட்டர் டேஷ் வி சஃபர்னா கான்ஸ்டன்ட்லி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கிறதா. இது வந்து பப்ளிக் கொஸ்டின் கேட்டது. தே ஆர் ஒன்லி டேஷ் சாக்லேட்ஸ் லெஃப்ட் ஃபார் யூனா எ ஃபியூ. ஏன்னா கம்பேரிசன் பண்ண டிட்டர்மினேட் ரொம்ப சிம்பிள். ராதா இஸ் டேஷ் த டாலஸ்ட் ஆஃப் 3னா இந்த ஓவரால் 21 மார்க். நீங்கள் எத்தனை சரியாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல் GR Successல அப்லோட் பண்ணதாக கேட்டிருந்தாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் ரைம்ஸ்க்கு அலிட்ரேஷன் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா 23rd இதில் பார்த்தீங்கன்னா poetic deceit பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எபித்தட் ஆர் மெட்டாஃபார் தான். அதுக்கப்புறம் 24 ரொம்ப சிம்பிள், டேரெக்டாக அதிலே ஆன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் 25th வரக்கூடிய poetic டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். 26th வரக்கூடிய ரைம்ஸ் ஹவு ஏ பிகைன் வந்து பார்த்தீங்கன்னா பி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அப்போ அதே மாதிரி மைண்ட் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி, அப்போ ஏபி கான்செப்ட்டில். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி பாருங்கள், நிறைய ஆன்சர். ஃபஸ்ட் ஒன்று ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைம் இஸ். இது சிம்பிள் சென்டென்ஸ் நிறைய ஆன்சர். ப்ளீஸ் டெல் மீ த டைம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்லி டெல் மீ த டைம், அல்லது பார்த்தீங்கன்னா டெல் மீ த டைம் ப்ளீஸ், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் த டைம் அப்படி கூட கேட்டுக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஆன்சர் தான். அப்போ வந்து எக்ஸாக்டாக ப்ளீஸ் டெல் மீ த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா த ப்ரைஸஸ் வேர் பீயிங் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த சீஃப் கெஸ்ட். ரொம்ப சிம்பிள். த சீஃப் கெஸ்ட் சப்ஜெக்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரைஸ். அப்போ த ப்ரைஸஸ் வேர் பீயிங் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த சீஃப் கெஸ்ட். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான கேட்டகரி தான் இப் கிளாஸ். இதுவும் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுறது தான். அன்லெஸ் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேன் நாட் சேவ். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இப் யூ பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேன் சேவ் அவர் பிளானட். பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்த கொஸ்டின். அன்லெஸ் இல்லை என்றால் மரம் வளர்க்கலனா நம்மளோட பிளானட் வந்து சேவ் பண்ணணும். நாம் என்ன மரம் வளர்த்தோம்னா நம்ம சேவ் பண்ணலான்ற கான்செப்ட் வித்தவுட் சேஞ்ச் த மீனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டரில் த மேனேஜர் செட். அப்போ செட் வந்தால் இது வந்து ஸ்டேட்மெண்ட்னா செட் தட். அப்போ த மேனேஜர் செட் தட் he would ஸ்பீக் டு ஹிம் ஆர் டு யூன்னு கொடுத்துரும். அதனால் இப்போ லிஸ்ட்டில் இல்லை, ஹிம் ஆர் தம் வரைக்கும் போடலாம். ஆன் ஃப்ரைடே, அவ்வளோதான். இது கிராமர் 4மே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இஆர்ஸ் நம்ம சேனலில் போட்டிருந்த கொஸ்டின் கேட்டுதான். அதை பார்த்தீங்கன்னா 2 மார்க் ரொம்ப சிம்பிளாக கேட்டுங்க. ஒரு எக்ஸாம்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஹாப்பினஸ் ஆஃப் நிக்காலன் சேக்கப். அதுக்கப்புறம் வாட் டிட் டென்சிங் அண்ட் ஹிட்மன் ஹிலாரிக் இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வை டிட் த ஃபேமிலி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு மேக் த சார். இது 3மே நம்ம சேனலில் போட்டிருந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் ஸ்லோகன் நம்ம ஓனாவே எழுதிருக்கலாம். ஜங்க் ஃபுட்னா கீப் அவே ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் டெத், அது மாதிரி எழுதிக்கலாம். சேவ் வாட்டர் வந்துன்னா சேவ் வாட்டர் சேவியர், சேவ் வாட்டர் செக்யூர் ஃபியூச்சர் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ டொனேஷன் வந்து யுவர் ஐ கேன் கிவ் த லைஃப் டு சம் ஒன், அல்லது பார்த்தீங்கன்னா டொனேட் ஐ சேவ் லைஃப் எப்படினாலும் எழுதிக்கலாம். இது எக்ஸாக்டாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் கன்வர்ஷன் வித் 3 ஆர் மோர் ரிலவெண்ட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்தா பேசஞ்சர் அண்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாப்க்கு எழுதக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஹவு மெனி ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் இந்த டான்ஸ் அண்ட் ட்ராமா வந்து 55%. விச் ஈவெண்ட்ஸ் அஸ் லிஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் கிளாசிக்கல் சாங்ஸு அது ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ தான். அதுக்கப்புறம் ப்ராசஸ் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ஆப்பிள் ஜூஸ் ரொம்ப சிம்பிள். அதுக்கு லெசன் பேரா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்தா நைஸ் கப் ஆஃப் டீ கேட்டிருந்தாங்க, கட்டாயம் எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்து ஸ்டேஜஸ் இது எல்லாமே நம்மளோட சேனல் GR Success டீஸில் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் போட்டிருந்தோம். அதுலேருந்து பேராகிராஃப் அப்படியே வந்திருக்கும். நெக்ஸ்ட் நான் டீடைல் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆப் இது 3மே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட பேராகிராஃப் தான். ஸோ அதெல்லாம் கரெக்டாக
கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டிங் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக எழுதுங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்னா ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் டிஸ்கிரைப் ஹவ் யூ செலிப்ரேட் பொங்கல், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டினா நோபடி கேன் சால்வ் திஸ்னா கேன் தேன் போடணும். ஷி பாட் ஏ யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் வந்து வுட் போடுறோம். இந்த போலீஸ் ட்ரைடு டு எலிசிட் ஃபஸ்ட் ஒன் ELICAT எலிசிட், அதுக்கப்புறம் ILLICAT வந்து கம்பேர் பண்ணுவது. அதில் ஸ்பாட் தர பாருங்க ஆக்சிஜன் மோர் ஹெவியர், அப்போ ஆக்சிஜன் ஈஸ் ஹெவியர், அந்த மோரை மட்டும் ரிமூவ் பண்ணால் போகிறோம். செகண்ட் ஒன் இட் வாஸ் ஷேம் பிரேக்கிங் அப்படின்னா பிரேக்கப், அந்த பிரேக்கிங் அப்படின்னா பிரேக்கப் பண்ண. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி வந்து பட் ஆல்சோ கம்பேர் பண்ணும். எ மேன் வாக்குடு த்ரூ த எ மேன் வாக்குடு அலாங் த ரிவர், இது நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதே மாதிரி ஃபியூ எக்ஸசைஸ் இருக்குல்ல யூ வில், ஏன்னா இது பர்சன்ட் வில் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைலாக் ரைட்டிங் இல்லை பேசி கம்ப்ளீட் நீங்கள் ஈஸியாக எழுதிருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்க. அந்த ஷாலோ அப்படின்னு இருக்க அந்த பேசுகிற ஆப்போசிட் வந்து டீப் கம்பேர் பண்ண. ஓவராலாக இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எழுதுனீங்க? 21 மார்க்கில் நீங்கள் எத்தனை வந்து 1 மார்க் வந்து சரியாக எழுதிருக்கீங்க? நம்ம சேனலில் போட்டிருந்த நிறைய கொஸ்டின் வந்து இதில் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் வந்து பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆன் பிகாப் அவர் யூடியூப் சேனல் GR Success STC, I would like to say great wishes to all the students to score high marks in the fourth remaining public. ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளோட சேனல் GR Success STC வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஓகே, தேங்க்யூ, பாய்.